பொதுவாக நிறைய மனிதர்கள் கர்த்தர் மேலே விசுவாசம் வைப்பாங்க. சில சூழ்நிலைகள் வரும்போது பின்வாங்கி போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் ஒருத்தன் மேலே விசுவாசம் வைத்தார். அவர் தான் யோபு. அவர் சாத்தான்கிட்டே சொல்றாரு, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி சவால் விடுறாரு. நீ வேணா சோதிச்சு பாரு, அவனுக்குரிய எல்லாத்தையும் நீ தொடு, அவன் என்னை மறுதளிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதே மாதிரி தான் அந்த யோபுவுக்கு உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை பரு வருது, நிறைய பிரச்சனைகள் வருது, மனைவி அவங்கள திட்டுறாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வருது. ஆனாலும் கூட யோபு கர்த்தரை தூஷிக்கவே இல்லைங்க, கர்த்தருக்கு பிரியமாகவே வாழ்ந்தார். அதனால தான் காட் சொல்றாங்க, என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள்லாம் என்னை குறித்து நிதானமாக பேசலை. என் தாசன் என்னை எவ்வளோ நேசிக்கிறான், என்னை அவன் ஒரு தடவை கூட முறுமுறுத்தே பேசலைன்னு சொல்றாரு. ஸோ அது நிமித்தம் கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். யோபு நெடுநாள் இருந்து பூரண